அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட்டர் அட்டசாச்சு தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். 2 நாளாக வீடியோ இல்லை. இட்ஸ் பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் டைம். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது, அதனால் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்க்க போகிறோம். உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இல்லைனா உங்கள் காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு ஒரு குட்டி அனாலிசிஸ் மாதிரி பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஃப்யூச்சர் என்ன, காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் என்ன, அதில் மேஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ். மேஸ்குலின் எனர்ஜி சொன்னோன்னே வெளியில் வருது கார்டு, பார்ப்போம். வா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பியூட்டிஃபுல் எனர்ஜி. மேஸ்குலினோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட மேஸ்குலின் எனர்ஜி, கலெக்டிவோட மேஸ்குலின் எனர்ஜி. இதுதான் ஃப்யூச்சர். இந்த மேஸ்குலின் நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து வெளியில் வர போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட், மை குட்னஸ். 2 நாள் பிரேக் விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரீடிங் வந்திருக்கு. மேஸ்குலின் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேஸ்குலினுக்கு உங்களோட விக்ட்ரி தேவைப்படுது. டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. மேஸ்குலினோட லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ். ஹி லவ்ஸ் யூ ஸோ டீப்லி. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போது இந்த மேஸ்குலின் வந்து நீங்கள் சொன்னது, அதாவது நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்க, இல்லைனா உங்கள் ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் ஒரு விஷன் வச்சுருந்தீங்க, இல்லைனா அந்த மேஸ்குலின் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்து அது நீங்கள் மேஸ்குலின்ட்ட சொன்னீங்க, அவங்க நம்பலை, இல்லை நம்ப தயங்குனாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ். டிவைன் ஃபெமினின் எப்போவுமே வந்து அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும். அது எல்லா டிவைன் ஃபெமினினுக்குமே பொருந்தும். அது இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லா டிவைன் ஃபெமினினுமே இன்ட்யூட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த மேஸ்குலின் நம்பலை, ஆனால் அதை பற்றின ரகசியம் இல்லைனா அதை பற்றின விஷயம் இப்போ மேஸ்குலினுக்கு தெரிய வருது. அதனால் இந்த மேஸ்குலின் இருக்கிற இடத்த விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமோ நிம்மதியோ எதுவுமே இல்லை. அவங்களோட சந்தோஷம் நிம்மதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ரீஸ்டஸ். இதுதான் அவங்களோட எய்ம். அதனால் அவங்க இருக்கிற இடம் வந்து கசந்து போச்சு. இப்போது அவங்களுக்கு தேவை இந்த ஹை ப்ரீஸ்டஸ். அந்த ஹை ப்ரீஸ்டஸை நோக்கி வர்றதுக்காக அவங்க இருக்கிற இடத்த விட்டு அவங்க வெளியில் வர போகிறாங்க. இது வந்து அவங்களோட பிளானிங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வரத்துக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செஞ்சிட்ருக்கலாம், இல்லைனா அதுக்கான பிளானிங் போட்டுட்ருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி சுச்சுவேஷன். எல்லாத்துக்கும் அவங்க உடனே இப்போ வரமாட்டாங்க. ஆனால் வரத்துக்கான ப்ராசஸ் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக உங்களோட ஒரு வெற்றி தேவை. அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக அவங்க எதையும் இழக்கிறதுக்கு தயாரான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட், இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெட்டவங்க காமிக் பீப்புள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா அந்த மேஸ்குலின் வந்து உங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பிரச்சனை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உயிர் திழறது, அதாவது கெட்ட விஷயங்கள் முடிஞ்சு நல்ல விஷயங்கள் உயிர் திழறது. உங்களுக்கு தேவை ரொம்ப பொறுமை. உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் பொறுமை. ஏன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் எப்போவுமே டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். யூ கேன் டேக் பிரேக். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நான் போட்டு ரொம்ப குழப்பிட்டுருக்கேன் அப்படின்னா ஸ்டெப் அவுட் ஆஃப் திஸ் கனெக்ஷன். கிவ் என்ன சொல்கிறது, அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து மேஸ்குலினுக்கும் கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. அது போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா விக்ட்ரி வந்து வெற்றிங்கிறது வந்து இங்கே ஆல்ரெடி கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி என்றைக்கு வருதுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். ஒருத்தங்களுக்கு நாளைக்கே வரலாம், ஒருத்தங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து வரலாம், ஏன் 1 வருஷம் கூட டைம் எடுக்கலாம். பட் இந்த கனெக்ஷன் வெற்றியில் தான் முடியுங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். நீங்கள் டிவைன் ஃபெமினாக இருக்க பட்சத்தில் இந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கூட தடமாறி போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ். உங்கள் மனசுக்கு உங்கள் இன்ட்யூஷனுக்கு என்ன சரின்னு படுதோ தாராளமாக அதை செய்யலாம். ஒன்று இந்த கனெக்ஷனை விட்டு விலகி போக வேண்டாம். நீங்கள் வந்து பிரேக் எடுங்க, உங்கள் வேலையை பாருங்கள், இந்த மேஸ்குலின் கூட பேசாமல் இருங்க, சண்டை போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த கனெக்ஷனை விட்டு போக வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இந்த கனெக்ஷனில் வந்து நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோதான். இது நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு வேலை பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கார்டு இருக்குதான் நினச்சேன். சர்ப்ரைஸ், 4 ஆஃப் கப்ஸ். இந்த மேஸ்குலின் வந்து உங்களோட காதலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தம்போது அந்த காதலை வாங்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஈகோ பார்த்துருக்காங்க, இல்லைன்னா சுச்சுவேஷன் இல்லை, நிறைய ட்ராமா, உங்களை விட்டு வேறு யாராவது கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த மேஸ்குலினுக்கு
வேறு யார் கப் கொடுத்தாலும் பிடிக்கல, நீங்கள் கொடுக்குற அந்த கப்பு தான் வேணும். உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப ப்ரொடெக்டடாக ஒரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அவங்க வரும்போது ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வரணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். ஸோ இந்த மாஸ்குலினோட இன்டென்ஷன்லாம் ரொம்ப பியூராக இருக்குது. அவங்க வராங்க, லேட்டாக வராங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்போதைக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும்னா டேக் அ பிரேக். இந்த கனெக்ஷன்லேருந்தும் சரி, கம்யூனிகேஷன்லேருந்து சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன் நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். வரும்போது இந்த டிவைன் மாஸ்குலின் வந்து வரப்போகிறது இந்த கிங் ஆஃப் கப்ஸ். நிச்சயமாக இந்த மாஸ்குலினோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு மேபி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக டிஸ்பியூட் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதில் இந்த மாஸ்குலினுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஃபேவராக வரலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக டிஸ்பியூட்டில் இந்த மாஸ்குலினுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும், சடன் சேஞ்சஸ். அது வந்து இந்த மாஸ்குலினுக்கு நிறைய வெல்த், மணி கொண்டு வரப்போகுது. இல்லைனா இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த மாஸ்குலினுக்கு வர வேண்டிய காசு யாராவது திருடிக்கிட்டாங்க, இல்லை நான் திருட பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ஒரு கேஸ் போட்டு கூட அது வின் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு ஒரு சடன் வெல்த் இருக்குது. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டிவைன் தான் கடவுள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃபைட் பண்ணி தான் வாங்கணும், ஆனால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணால் வாங்கலாம். இந்த மாஸ்குலினோட காசு பணத்தை யாரும் திருட முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த மாஸ்குலின் இழிச்சவாயாக விடுற வரைக்கும். சண்டை போட்டு வாங்கணுன்னா வாங்க, நாட் லிட்ரல் சண்டை, இந்த வே ஆஃப் ப்ராப்பர் கேஸ்னால் சூட் ஃபைல் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணது பார்த்திங்கன்னா டிஸ்பியூட். அந்த டிஸ்பியூட் வந்து எதில்வாக வேணால் இருக்கலாம், இல்லை கெட்டவங்க பண்ணுற கோல்மாலாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு மாஸ்குலினுக்கு தான் ஃபேவராக போகும். ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் இந்த கனெக்ஷனில் ஃபெமினின் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இது பிளாக்கேஜ். இது நிச்சயமாக உங்களுக்கு இல்லை, மாஸ்குலினுக்கு. அதுதான் இப்போது மாஸ்குலின் இந்த ரீடிங்கை வந்து மாஸ்குலின் எனர்ஜி டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அந்த ஃப்ளோவில் தான் போக போகிறேன். உங்கள் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ், எம்ப்ரஸ். இங்கே பார்த்திங்க பாட்டம் டெக்கில் குயின் ஆஃப் கப்ஸ். இந்த குயின் ஆஃப் கப்ஸ் வந்து கிங் ஆஃப் கப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த கவுண்டர் பார்ட் எனர்ஜி கண்டிப்பாக மேட்ச் பண்ணுது. அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாஸ்குலின் 10 ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி. அது ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அதுதான் ஃபினான்ஷியல் லாஸ். யாரோ ஒருத்தங்க ஒரு பெரிய ஃபினான்ஷியல் துரோகம், அது முதுகு குத்தல் செஞ்சுருக்காங்க. அதை பண்ணது வந்து மேபி ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். ஃபேக் ஃபெமினின் எனர்ஜி. உங்களை மாதிரி நடிச்சிட்ருக்காங்க ஒரு ஃபெமினின் எனர்ஜி மாஸ்குலின் இருக்கிற இடத்துல. இந்த மாஸ்குலின் நல்லா தெரியும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு ஃபினான்ஷியல் லாஸ். அதனால் வந்து சரி எப்படி வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறது எம்ப்ரஸ் எனர்ஜியில். அதனால் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்தோடனே இந்த மாஸ்குலின் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண குடிமகன்லேயும் வந்து கடைசி ரோலில் இருக்க குடிமகன், அதாவது லோ இன்கம் இருக்க ஒரு குடிமகன் எப்படி அரசியை போய் காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் எதை எடுத்துகிட்டு போய் அரசிக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுப்பேன், என்னத்தை வச்சு நான் உங்களை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு இவ்வளோ ராஜ்யம் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் உங்களுக்கு தகுதியான ஆள், நானும் ஒரு அரசன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாஸ்குலின்கிட்ட இப்போ ஃபினான்ஷியலாக எந்த விஷயமும் இல்லை. அந்த லாஸை க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா காமிக் பீப்புள். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது லாஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்குலினால் கெயின் பண்ண முடியும். இந்த மாஸ்குலின் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருக்கிறது அன்கண்டிஷனல் பியோர் லவ், ரொம்ப ஜென்யூனான பர்சன். நீங்கள் ரொம்ப ஜென்யூனான லவ், ஜென்யூனான கேர். அப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் பவரில், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு எப்போவுமே சரி தான். அதாவது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க. அதே சமயம் தப்பு பண்ணால் தப்பு. லிட்ரலாக ஒரு எம்பரஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, குடிமக்கள் நல்லா பார்த்துப்பாங்க. வேற்று நாட்டுக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி ஒற்றர்கள் வச்சு பாதுகாக்கிறது இந்த நாட்டுன்னு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ரொம்ப ப்ராப்பராக லைஃப் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள். அதே சமயம் உங்களோட லவ் வந்து அன்கண்டிஷ்னல்.
எப்பவுமே ரொம்ப கேரிங்காக இருக்க ஆள். அதனால இந்த மாஸ்குலின் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த மாஸ்குலின் பெரிய ட்ராபேக்கும் கூட. நீங்கள் வந்து குயின், எம்ப்ரஸ், ஹை ப்ரீஸ்டர்ஸ், நீங்கள் இருக்கிறது எல்லாமே ஹை கிரேடு. அதனால மாஸ்குலினுக்கு இப்போ ஃபினான்ஷியல் லாஸ் வந்தனால அவங்களால உங்களுக்கு மேட்ச் அப்படின்னு ஃபீல் நினைக்க முடியல. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்குலின் வந்து கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு போவாங்க. இது ஃப்யூச்சர் எனர்ஜி. அதுக்கு சில வழிகள் ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. ஒன்றா ஃபினான்ஷியல் லாஸ் நடந்துச்சுன்னா அது கெயின் பண்ணுறதுக்கு சண்டை போடலாம், அதாவது லீகலாக. இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது ரெமெடி இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அவங்களோட ரைட் அது அப்படின்னா நிச்சயமாக அந்த காசு அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதுக்கான வழி அந்த மாஸ்குலின் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பிரிட்ஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான். சண்டை போட்டு தான் ஆகணும். அந்த பேட்டில் இருக்குது இங்கே. அந்த பேட்டில் இருந்தால் நிச்சயமாக வின் பண்ணலாம். ஆனால் அந்த மாஸ்குலினுக்கு அந்த பேட்டில் இன்னும் அந்த தைரியம் இல்லை. இந்த லாஸ்ட்னால இந்த மாஸ்குலினை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இன்னும் வழி இருக்குது. அந்த வழியை நீங்கள் பார்க்குறதுக்கான தைரியம் இல்லை, கோழைத்தனம். அது அவ்வளோதான். ஒரு விஷயம் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அவ்வளோதான் ஓடி போய் ஒரு மூலையில் முடங்கிக்கிற அந்த கோழைத்தனம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி 8 ஆஃப் சோர்ட்ஸ் நிலைமையில் இருக்கிறத விட்டுட்டு 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வரணும் இந்த மாஸ்குலின். அப்போ தான் வந்து இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், அப்போ தான் இந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட், அப்போ தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ், இந்த ஃபெமினின் எனர்ஜியை நோக்கி போக முடியும். இந்த கோழைத்தனத்தோட சாயல் இருக்கிற வரைக்கும் இந்த மாஸ்குலின் வந்து இந்த எம்பரராக ஆக முடியாது. மேபி வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் நடக்கிற கெடுதல் எல்லாமே எதனால் அப்படின்னா இந்த காசு, இந்த பவர், இந்த பொசிஷன் அப்படிங்கிற ஈகோனால தான். மேபி பாஸ்டில் இந்த ஃபெமினின் எனர்ஜியை இந்த மாஸ்குலின் ஹர்ட் பண்ணிக்கலாம். டவர், மை குட்னஸ், டவர். இந்த டவர் இந்த மாஸ்குலின் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலினோட ஈகோ. மேபி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டவர், இந்த மாஸ்குலினுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு டவர் நடக்க போகுது. இல்லை அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புளால மாஸ்குலின் லைஃப்பில் டவர் நடக்க போகுது. இன்டெசிஷன் தான் இதுக்கு காரணம். அந்த இன்டெசிஷன் எதை பற்றி அப்படின்னா இந்த ஃபெமினினுக்கு இந்த காதலை சொல்லாதது. எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ப்ரோக்கன், எனக்கு இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, எனக்கு லாஸ், எனக்கு ஃபினான்ஷியல் லாஸ், எனக்கு பொசிஷனில் பிரச்சனை, என்னை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, 4 பேர் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் போயிட்டுருக்க கார்லேருந்து பெரிய கிரேட் இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணனால இந்த மாஸ்குலின் உங்களுக்கு காதலை சொல்கிறதுலேருந்து தவறிட்டாங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து இன்டெசிஷனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு டவர் க்ரியேட் பண்ணாங்க. அவங்களால இனிமேல் இந்த மாஸ்குலினால் அவங்க இருக்கிற இடத்துல இருக்க முடியாது, இருக்க ஸ்பிரிட்ஸ் விட மாட்டாங்க. டவர். இந்த வாக் அவே பண்ணுற சூழ்நிலை வர வரைக்கும் இந்த மாஸ்குலினை ஸ்பிரிட்ஸ் விடுற மாதிரி. நீங்கள் 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் இருந்தாலும் சரி, 9 ஆஃப் சோர்ட்ஸ், 8 ஆஃப் சோர்ட்ஸ், எல்லாமே சோர்ட்ஸ் தான். பெயின். அந்த பெயின் எதுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெயினை தான் இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு பாஸ்டில் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஃபெமினின் இஸ் a ஸ்ட்ராங் உமன். அதனால் இப்போ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவள் தாங்கினதில் 1% கூட உன்னால் தாங்க முடியாது, நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், நீ பாஸ் பண்ண அந்த தேவதை திரும்ப கூட்டிகிட்டு வரோன்ட்டாங்க. அதனால தான் இங்கே இந்த பிரேக் 4 ஆஃப் கப்ஸ். ஸ்பிரிட்ஸ் இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஆனால் இந்த மாஸ்குலின் அதை பார்க்க முடியல. ஏன்னா கோழைத்தனம். அதை பார்க்குறதுக்கான தெளிவோ இல்லை பக்குவமோ இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் இல்லை. அதனால தான் திரும்ப டவர் ஸ்பிரிட்ஸ் பிரேக் பண்ணுறாங்க. எல்லா பேட்டர்னையும் பிரேக் பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த மாஸ்குலின் அந்த இடத்த விட்டு விலகி போகிற வரைக்கும். இந்த கதை தொடர் கதை தான். அவங்க விலகி போகணும், உங்ககிட்ட வந்து இந்த காதலை சொல்லணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த மாஸ்குலின் எடுக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டெப்ஸாக இருந்தாலும் இந்த மாஸ்குலின் நிச்சயமாக உங்களை நோக்கி வந்தே ஆகணும். அப்படி வர வரைக்கும் இந்த டவர் நிற்க போகிறது இல்லை. கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகுதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போது நைட் ஆஃப் கப்ஸ். இங்கேயும் அதே ஆர்மர் எனர்ஜி தான். இது வந்து பென்டக்கிள்ஸ் கிரவுண்டிங் எனர்ஜி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இங்கே பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாகவும் அதே தான், நைட் ஆஃப் கப்ஸ் தான். கொஞ்சம் பயந்து தான் இந்த மாஸ்குலின் வருவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த சமயத்தில் எந்த சோடு எடுத்து எப்படி வீசுவீங்க இந்த மாஸ்குலினுக்கு தெரியாது. அதனால் பயம் கலந்த, தயக்கம் கலந்த, காதல் கலந்த ஒரு ஸ்டெபிலிட்டியோடு வரப்போகிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பக்கமாக நடத்துங்க. பிளாக்கேஜ் 6 ஆஃப் வான்ஸ், 7 ஆஃப் சோர்ட்ஸ். இது பிளாக்கேஜ் மாஸ்குலினுக்கு இல்லை, காமிக் பீப்புளுக்கு.
காமிக் பீப்புள் பண்ணுற கெட்ட விஷயங்கள் வந்து ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ண போகிறாங்க. அவங்களோட திருட்டு வேலை நீ நடக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த வெற்றி வந்து இந்த மாஸ்குலினுக்கு இந்த காமிக் பீப்புளுக்கு கிடையாது. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ட்ராமா 5 of Wands பார்த்திங்க அப்படின்னா 7 of Swords தான் இருக்கிறதுலே துரோகத்தோட உச்சக்கட்டம். மேபி இந்த ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணது அப்படி ஒரு துரோகம் தான். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துரோகமெல்லாம் இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற பாடம் தான். அதனால் நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். இதை தாண்டினா தான் உங்கள்கிட்ட வர முடியும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், please clarify this 8 of Swords energy. 8 of Swords energy, please. ஒரு பஞ்சே கொட்டிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 of Swordsக்கு ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் நடக்கிற துரோகத்துக்கு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்தது முன்னாடி. அந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் டிவைன் டைமிங்கில் தான் ப்ளே அவுட் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. திரும்ப அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப வந்து இரிட்டேட் ஆச்சு, இல்லை யூ ஆர் நாட் ஃபீலிங் குட், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேக் அ பிரேக், ட்ரஸ்ட் திஸ் கனெக்ஷன். எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓ மை காட், 4 of Cups அகெயின். இந்த மாஸ்டர் நிச்சயமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Ace of Swords, சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி, ட்ரூத் இஸ் கோயிங் டு கம் அவுட். அது வந்து துரோகமாக இருக்கலாம், மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கலாம், இல்லை புரியாத இந்த மாஸ்குலினுக்கு புரியாத விஷயங்கள், அதாவது டிவினேஷன் அப்படி கூட சொல்ல முடியாது. ரியலைசேஷன், சடன் ரியலைசேஷன். இந்த மாஸ்குலினுக்கு ஒன்றா கிளாரிட்டி வரப்போகுது, இல்லைனா சடன் ரியலைசேஷன் வரப்போகுது. அதாவது ஒரு விஷயம் தெளிவாக புரிய போகுது. மூஞ்சில் அடித்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாஸ்குலின் லைஃப்பில் பேலன்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார் இந்த மாஸ்குலின் லைஃப்குள்ளே வர முடியும். இந்த பேலன்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்னால் என்ன மாதிரி பேலன்ஸ்னால், அவங்களுக்கு எது சரி எது தப்பு, யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ வந்து காமிக் பீப்புள் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை வந்து இந்த மாஸ்குலின் அனலைஸ் பண்ணணும். நாம் யார், நமக்கு எது ரொம்ப முக்கியம், அதில் வந்து இப்போ நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஒருத்தங்களை காப்பாற்றுறது வேறு, அவங்கள வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து இன்னொருத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறது வேறு. பேலன்ஸ் ரெண்டுக்குமே. இப்போ உங்களால் ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியல அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த சொல்யூஷனை இந்த மாதிரி கோழைத்தனத்தினால பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க டவர். மதர் ஆஃப் வான்ஸ், ஃபெமினின் எனர்ஜி. Queen of Wands energy, magical being, attractive, charming, Empress. You are beautiful, feminine. இந்த மாஸ்குலின் என்னைக்கு வர, இப்போ வந்து நீங்கள் டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, பட் யூ ஆர் கோயிங் டு பி அன் எம்பரஸ். இந்த மாஸ்குலின் வந்து பாதி விஷயம், எம்பரர். Why I thought it's Empress. This is Emperor. ஸோ உங்களை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மாஸ்குலின். இந்த மாஸ்குலின் நல்லா தெரியும், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அட்ராக்டிவ், அப்புறம் ஒரு ஸ்டேபிளான பர்சன். அதனால் உங்களுக்கு மேட்ச் பண்ணணுன்னா இந்த மாஸ்குலின் வந்து எம்பரராக தான் இருக்கணும். அதனால் இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் லாஸ் இந்த மாஸ்குலினுக்கு க்ரியேட் பண்ணுறதே இந்த மாஸ்குலின் இந்த 8 of Swordsலேருந்து இந்த 7 of Wands எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு தான். அப்போ தான் இந்த மாஸ்குலினால் அவங்களோட வெல்த், ஃபினான்ஸ், ஃப்யூச்சர் ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கோழையாக இருந்தால் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கிற லாஸ்னால், இல்லை ஒரு அட்டெம்ப்ட் இந்த மாஸ்குலினால் கண்டுபிடிக்க முடியாது, இல்லைனா அதை எதிர்த்து நிற்க முடியாது. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த மாஸ்குலினுக்கு எல்லா லெசன்ஸும் கற்றுக் கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க கொண்டு வந்து விட போகிறாங்க. ஏன்னா
யூ ஆர் ஸோ மச் லவ்ட் பை தி ஸ்பிரிட்ஸ். அதனால தான் யூ ஆர் லைக் பேபி. அவங்க குழந்தைக்கிட்ட ஒரு கோழையை கொண்டு வந்து விடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க இந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மாஸ்குலின் எனர்ஜி அப்படின்னா தான் இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்குள்ளே வர முடியும். அடுத்தது நிறைய ட்ராமாஸ் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டியை வந்து இந்த மாஸ்குலின் கொண்டு வரணும். அது இந்த மாஸ்குலின் முயற்சி பண்ணி தான் கொண்டு வரணும். இது வந்து சேலஞ்ச். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? hammer, breaking everything, breaking the pattern. Fortitude பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, திரும்பவும் அதை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்டெபிலிட்டி, கரேஜ், ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ், பிரேவரி. எதுக்கு அந்த பிரேவரி அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. ஹேமர், இந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணணும். அடுத்தது காமிக் ட்ராமாவை, இந்த மெலன்கோலி, அதாவது பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இந்த மாஸ்குலினோட பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ராப்ளம். வாய்ஸ் குவயட், எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு பென்னு எல்லாத்தையும் உளர வேண்டியது. அப்புறம் பண்ணு வாங்கிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்க வேண்டியது. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜினா இந்த மாஸ்குலின் கேட்டது எல்லாமே வாயால் தான். பெருமை, ட்ரவுட், வறட்சி. இந்த மாஸ்குலின் இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப வறட்சியில் இருக்காங்க. அவங்களோட ஃபயர், பேஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் கூட இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஓப்பன் அப் ஆகலை. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாஸ்குலின் ஓப்பன் அப் ஆகிருக்கணும். இந்த காதலை கொடுத்துருக்கணும், இல்லை காதலை சொல்லியிருக்கணும். இப்போ இந்த ஃபயர் இஸ் ரிவர்ஸ்ட். Passion is reversed. Secret, bottled up, healing. Oh. இந்த மாஸ்குலின் மூடி வச்சு எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அந்த ஃபெமினின் எனர்ஜி மேபி வந்து சொல்லலாம். இல்லைனா ஃபெமினின் எனர்ஜி வந்து அவங்களா தேடி வருவாங்கன்னு ஏதாவது இந்த மாஸ்குலின் நினச்சிருக்கலாம். இல்லைனா இந்த காமிக் ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து மூடி வச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு அதோட பேஷனே போயிடுச்சு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க, தடைகள் உண்டு பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அப்படின்னு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. பட் அந்த ரகசியம் வந்து அதுக்கான வேல்யூ இழந்துட்டுருக்கு. மேபி இந்த மாஸ்குலினோட வேல்யூ உங்ககிட்ட போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் காதலை சொல்லலை அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த பேஷன், யூ ஆர் லூசிங் த பேஷன். இல்லைனா உங்களோட பேஷன் டைவர்ட் ஆகிட்டுருக்கு. உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா இந்த காமிக்ஸ் ட்ராமா பண்ணுறது இந்த பேஷனை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஓகே, இந்த வறட்சி க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதல் மேலே இருக்க பேஷன் போய் காசை துரத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயினாக. தட்ஸ் த பாயிண்ட். இது வந்து உங்களுக்கான பிரச்சனையே கிடையாது. இந்த வறட்சி இந்த மாஸ்குலின் லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமே காசு இல்லை அப்படின்னா உங்கள் மேலே இருக்க அந்த பேஷனை விட்டுட்டு காசு பின்னாடி ஓடிடுவாங்க. இந்த காதலை சொல்லாமே விட்டுருவாங்க. ஏன்னா காசு இல்லைன்னா இந்த மாஸ்குலின் வந்து காதலை சொல்ல போகிறதில்லன்னு ஒரு அசம்ஷன் இந்த காமிக்ஸ்க்கு இருக்குது. இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்குது. யார் இந்த காதலை தடுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாஸ்குலினை பற்றி அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால தான் அவங்க திரும்ப இந்த ஃபினான்ஷியல் இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அறிவாளியும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாப் பிரேக்கிங். சரி பார்ப்போம் என்ன கைடன்ஸ் வருதுன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி ஃபெமினின் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ். கூர்மா, இந்திரா, the tortoise avatar. Diplomacy, ability to provide support, steadiness and dependability, skills to manage contradictory forces. கூர்மா அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ தான் பட் ஸ்டெடி. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த மாஸ்குலினால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்லோவாக, அதாவது யோசித்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா இந்திரா, கிங் ஆஃப் த காட்ஸ்.
Physical virility, wealth and success, heroism, leadership, security in times of aggression and war. அதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து ப்ரொடெக்டட். நீங்களும் ப்ரொடெக்டட். எதனால் அப்படின்னா இந்த காமிக் பீப்புள் பண்ணுற ட்ராமாலேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் லார்ட் ஆஃப் லவ், இந்த அன்கண்டிஷனல் லவ், இந்த மாஸ்குலினோட எனர்ஜி அதுதான். ஹேவிங் அன்கண்டிஷனல் லவ். யூ ஆர் ஆல்சோ த குயின் ஆஃப் கப்ஸ். நீங்களும் அதே தான். நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் என்ன நடக்குதுன்னு உங்களால் ஈஸியாக பண்ணணும். இந்த மாஸ்குலின் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மாஸ்குலின்ஸ் லைஃப். இந்த மாஸ்குலின் வந்து பழைய அந்த இன்னசென்ஸ், அந்த என்ன சொல்கிறது, சொல்லணுன்னா புரியாமல் பண்ணுறது நிறையா விஷயங்கள், அந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் நடக்குது. இன்மெச்சூர், எக்ஸாக்டாக அந்த வார்த்தை தான் தேடிட்டு இருந்தேன், இன்மெச்சூர். அதெல்லாம் வந்து இப்போது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஸோ கிவ் த மாஸ்குலின் சம் டைம். டைம்னா லிட்ரலாக அவங்க வந்து ஜவ் மாதிரி இழுக்க போகிறதில்ல. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அங்கே டவர் மேலே டவர் வச்சுட்ருக்காங்க. இனி வந்து இந்த மாஸ்குலினால் இந்த கனெக்ஷனை தவிர வேறு எதையும் வந்து நினைக்க முடியாது, நினைக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை, சிரிச்சு சந்தோஷமாக இருங்க. மாஸ்குலின் என்றைக்கு இருந்தாலும் எங்கே போய் சுற்றினாலும் எந்த பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரணும். அதுதான் அந்த மாஸ்குலினோட தலையெழுத்து. ஸோ ஃப்ரீயாக விடுங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.